அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 26/4/2024. துவிதியை திதி காலை 7:47 வரை. அதன் பிறகு திருதியை திதி. அனுஷம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:37 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் அதிகாலை 3:37 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் புதன் செவ்வாயுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, புது பதவி ஏற்க, பிள்ளைக்கு காது குத்த, பெயர் வைக்க, தங்க ஆபரணங்கள் வாங்க, தாலிக்கு பொன் உருக்க, பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாரையும் வீண் காகிதமாக வீசி எறியாதே. அது ஒரு நாள் பட்டமாக பறந்துவிடும். நீயும் நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறதோடு மட்டுமில்லாமல், யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு திறமை இருக்கும் அப்படின்னு யாரையும் மட்டம் தட்டாமல், அதே மாதிரி எல்லாரும் எதுக்காவது ஒரு வகையில் உதவுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அனைவரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, கொஞ்சம் வீராவேசமாக பேசுனீங்க, உங்களை யாரும் புரிஞ்சிக்கலன்னு நினச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதமாக இருக்குது, அருமையாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேது உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. நண்பர் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசத்திலையும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் இருப்பீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர். அது சோதனையை தந்த பிறகே பாடத்தை நடத்துகிறது. ஆமாங்க, எத்தனையோ வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, அடிபட்டு வந்திருக்கீங்க, எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. நல்லவங்கன்னு எல்லாரையும் நினச்சி நாமெல்லாம் ஏமாந்தது போதுங்கிற முடிவுக்கு வந்து நம்ம வழியை நாம் பார்த்துக்கிட்டு போகலாம், எதுவாக இருந்தாலும் நம்மோட வச்சுக்கலாம், அடுத்தவங்கள்ட்ட அதையே நாம் சொல்லிக்கிட்டு
சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டுன்னு எங்கும் எப்பொழுதும் தன் மனதுக்குள்ளேயே எல்லா நிகழ்வுகளையும் அசை போட்டு பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பழைய நண்பர்களிடம் மனம் திறந்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. அதே மாதிரி கல்யாண விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும் பொழுது பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமை பாதிக்காது. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழசை கொடுத்துட்டு புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் இருக்குது. பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகளும் இன்றைக்கி சரியாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. நல்ல பேரும் கிடைக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சோகங்களை பணம் போல் சேமித்து வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்தால் நிச்சயமாக நிம்மதி வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சோகமாகவே இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சோகமான சம்பவங்கள் நடந்தாலும் கூட அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு சுகங்களை தேடக்கூடியவர்கள், சுகபோகங்களில் நாட்டம் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பிரபலங்களையும் சந்தித்து பேசுவீங்க. சிலர்கிட்ட சில உதவிகள் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். நீங்கள் உங்கள் இடத்த ஏதாவது விற்கிறது, முன்பணம் அதுக்கு வாங்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது, புது இடத்துக்கு கடையை மாற்றுறது அது மாதிரி வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாம் வாழும் பொழுது யாரை சிரிக்க வைக்கிறோமோ அவர்கள்தான் நாம் சாகும்போது அழுகிறார்கள். ஆனால் நாம் வாழும் பொழுது யாரை அழ வைக்கிறோமோ அவர்கள்தான் நாம் சாகும் பொழுது சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாழும் காலத்தில் யாரையும் துன்புறுத்தாமல், யார் மனசையும் துன்பப்படுத்தாமல் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடியவர்கள், எல்லோருக்கும் தன்னால் என்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளோட உட்கார்ந்து சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க. அவங்களுடைய வருங்காலம், மேற்கொண்டு அவங்க படிக்க வேண்டிய படிப்பு, எங்கே படிக்கலான்னு இருக்காங்க, அது மாதிரி அவங்க எந்த ஊருக்கு வேலைக்கு போகலான்னு இருக்காங்க, அவங்க புது வேலை முயற்சிகள், அவங்களுடைய கல்யாண விஷயமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. ஆனால் அதே நேரத்தில்
உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இன்னைக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்கும். நண்பர்களும் கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக உங்களிடம் சில தொந்தரவுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லாமே அன்பு தொந்தரவாக தாங்க இருக்கும். தாய் வழி உறவினர்களாலும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் எல்லாமே இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் பயணங்கள் திடீர் செலவுகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு என்னத்துக்கு நாம் பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பேசுவோம், உள்ளதை சொல்வோம், உண்மையை பேசுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் உண்மைக்காக வாழக்கூடியவர்கள், உண்மையிலேயே உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் யோகாதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நம்மக்கிட்ட அடங்கி கிடந்தவங்க, நம்மளை பார்த்தாலே வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்கெல்லாம் இப்போ நமக்கு எதிராக பேசுகிறாங்க, எதிரானவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் சரி வராது. என்ன சில நேரங்களில் சிலரை நினைத்து சங்கடங்களும் சில நேரங்களில் படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பணவரவும் ஒரு பக்கம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி வந்து சேருங்க. அதே நேரத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. ஆமாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது தான் இதுக்கு நாம் என்ன பண்ணலாம், யாரை பார்க்கலாம், இதுக்கு என்ன மாதிரி தீர்வு காணலாம் அப்படின்னு உங்களுடைய 6வது அறிவும் 7வது அறிவும் ஏகப்பட்டதனமாக யோசிக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் சிக்கல்னு வந்துட்டால் உடனே வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்கார மாட்டீங்க. சீறி பாஞ்சி அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணலான்னு உடனடியாக எல்லா விதமான சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. பிள்ளைகளிடமிருந்து என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க.
இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓஹோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எப்போதும் பின்னோக்கி பார்க்காதே. முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார். நீ முன்னேறுவது உறுதி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் என்றைக்குமே முன்னோக்கி பார்ப்பீங்க. அடுத்தது நாம் எதை செய்யணும், அடுத்த 2 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் எப்படி மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி மாறிக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்கள் கைக்கு வரும். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள் அதிலேயும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சரி பார்த்துட்டு முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் ராகு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் பங்குதாரர்கள் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வராமல் பார்த்துங்க. உத்தியோகத்தில் எல்லாருமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்கள்லையும் கலந்துப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவர்கள் வழியறிந்து வாழக்கூடியவர்கள். யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். மற்றவருடைய கண்ணீருக்கும் ஆளாக மாட்டார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குங்க. மற்றவங்க உங்களை காயப்படுத்தி இருக்காங்க, கண்ணீர் விட்டுருக்கீங்க. தனிமையில் பல விதங்களில் நீங்கள் யோசித்து பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க. அதனால தாங்க மற்றவங்கள நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்க கண்ணீருக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் மனிதநேயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு சிக்கிக்காதீங்க. அரசு அங்கீகாரம், ரிசர்வ் பேங்க் அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் வருங்க. அதே மாதிரி கொஞ்சம் சோர்வு களைப்பாக இருக்குதே, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குதே அப்படின்னு சில நேரங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை
பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நிம்மதி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மௌனத்தின் ஆளுமை தன்மையை அறிந்தவர்கள் அதிகம் பேசுவதில்லை. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. சில இடங்களில் மௌனமாகவே இருந்துருவீங்க. அந்த மௌனத்தின் மூலமாக உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பீங்க. அதிகமாக அலட்டிக்காமல், அதிகமாக கத்தி பேசாமல் அமைதியாக இருந்து முன்னேறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் பார்த்துன்னு இருக்கீங்க. அது சம்பந்தமாக இன்றைக்கி அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாம். நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேச விசேஷங்களில் இன்றைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விபரீத யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாக விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் வரன் பார்த்துட்டுருக்கீங்க, ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன்னால் பயன் கிடைக்கும் என்றால் நீ நல்லவன், உன்னால் எந்த பயனும் கிடைக்கவில்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். இப்படி தாங்க உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க. இப்படி பலன் பார்த்து தாங்க பழகிறாங்க. பலன் இல்லாமல் யாருமே பழகிறது கிடையாது. நம்மால் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் நம்மக்கிட்ட ஓடி வர்றது, பேசுகிறது, பழகிறது, உட்கார்ந்துருக்கிறது முன்கூட்டியே இதெல்லாம் செய்கிறாங்க. வேலை முடிஞ்ச உடனே அப்புறமா நீ யாரோ நான் யாரோன்னு ஒரு ஃபோன் கூட கிடையாது, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் கஷ்டப்படக்கூடியவர்கள், ஆதங்கப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. நீங்கள் சொன்ன சொல்லும் இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை திருப்பி கொடுத்து நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனாலும் என்ன எதுவுமே வருமானம் வரமாட்டேங்குதே அப்படின்னு சில நேரங்களில் வருத்தப்படுவீங்க. அப்படியே வந்தாலும் எதையும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒன்றும் சரியா இல்லை, அதனால் எப்படியாவது வீட்டை மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அதே மாதிரி இந்த வண்டியை வாங்கினதுலேருந்தே வெறும் செலவாக தான் ஆயின்ருக்குது, அந்த வண்டியை கொடுத்துட்டு புது கார் வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. அதே போல் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு பிரார்த்தனைகளையும் முடிவிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபகரமாக இருக்கும்.
உத்தியோகத்திலேயும் சில இடமாற்றங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சின்னதாக கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை நேர்மையாக இருப்பவர்களை அழ வைக்கிறது. நேரத்திற்கு தகுந்தாற் போல பேச வைப்பவர்களை வாழ வைக்கிறது. அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட நாம் எப்பயுமே நேர்மையாகவே இருப்போம். நேர்மையாக இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. கடைசியாக கடவுள் நமக்கு ஏதாவது பெரிய வெகுமதியை, மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார்னு எங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்களும் சீக்கிரமாக நடக்கும். அதோன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போய் தள்ளி போன பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும். பணவரவு, செல்வாக்கு உண்டு. புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாமே கூடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மரியாதைக்குரியவர்கள் உங்களுக்கு அதிகமாக பழக ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் பெரிய பொறுப்புகள், பதவிகள்லாம் கூடி வரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் ராகும் இருக்கிறதுனால சில நேரங்களில் ரகசியங்களாகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இடம்பொருள் ஏவலறிந்து பேசுகிறது நல்லது. கோபப்படுத்துகிற மாதிரி சிலர் உங்களை உசுப்பி விடுவாங்க. அப்போ கூட நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதிலேயே குறியாக இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. சின்ன வயசுலேருந்தே பல குறிக்கோள்களோடு நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதை அடைவதில் நீங்கள் என்றைக்குமே குறியாக இருந்து கொண்டிருப்பீங்க. எத்தனை வயசானாலும் நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. சோப்பு, பவுடர், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் அடிக்கடி மாற்ற வேண்டாம். அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி கதர் ஆடைகள், பருத்தி ஆடைகள் அதெல்லாம் அணிஞ்சிங்கன்னா இந்த ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவால் ஏற்படக்கூடிய அலர்ஜி பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியமாக எல்லா வகையிலுமே தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. சகோதர வகையில் சின்ன செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் சின்னதாக கருத்து முதல் வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் சோர்வும் களைப்பும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.